So, hi students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நம்பர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆட் நம்பர். ஓகே, ஆட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2, டைரக்ட்லி டிவிசிபிள் பை 2. ஓகே, இஃப் அட் 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ 9 divided by 2 அப்படின்னா 4 2s are 8, remainder 1. So 9 is not divisible by 2. Okay, 9 divide 2 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் 2 ஆல் டிவைட் ஆகாதோ அதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஸோ நம்ம 1 ல இருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபாலோ பண்றது நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுல 1 டிவைட் ஆகாது. So 2 by 2 is equal to 1. So 3 by 2 is not divisible. 4 by 2 is equal to 2. So 5 divide agad. 6 by 2 is equal to 3. 7 divide agad. 8 by 2 is equal to 4. 9 divide agad. So 10 by 2 is equal to 5. So odd numbers are 1, 3, 5, 7, 9. ஓகே, இதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆஃப்டர் 10 எப்படி பார்க்கலாம்னா எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, ஸோ ஒன்ஸ் பிளேஸ்ல ஸோ வி கேன் டேக் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் 2 3 4 5 7 9. ஸோ இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல 1 3 5 7 9 இந்த 5 நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா தட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆட் நம்பர். சரிங்களா? ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 2. ஈவன் நம்பர்ஸ்னா 2 4 6 8 10. ஓகே, தீஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். அதே மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 5 7 4 6 இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல இந்த 5 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர். ஸோ 2 இங்க இந்த 10ல ஒன்ஸ் பிளேஸ் 0. ஸோ 2 4 6 8 0 இந்த 5 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா தட்ஸ் கம்ஸ் அண்டர் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் நம்பர் லைன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, so 0 is neither odd னு சொல்ல முடியாது, even னு சொல்ல முடியாது. ஓகேவா? so we'll start from 1. okay, so listen, 1 is a even number, odd number. ஓகேவா? so அடுத்த odd number will be உனக்கு 1 number விட்டுட்டு jump பண்ணணும். இதெல்லாம் odd numbers. okay, you have to leave one number and you have to jump, or else 1 plus 2. So plus 2 is 3. Again 3 plus 2 is 5. Again 5 plus 2 is equal to 7. So ஒரு odd number வந்து plus 2 add பண்ணீங்கன்னா அடுத்த odd number கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து even number. This is the first even number. So even 2 plus 2 is equal to 4. So அடுத்த even number. Again 4. 4 plus 2 is equal to 6. அடுத்த ஈவன் நம்பர். ஸோ ஒரு ஈவன் நம்பர்ல இருந்து 2 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஈவன் நம்பர் கிடைச்சிடும். ஓகே, 8 plus 2 10. 8 plus 2 10. ஸோ 10 plus 2னா நெக்ஸ்ட். ஸோ 10க்கு அப்புறம் 12 தான் உங்களோட ஈவன் நம்பர். ஸோ திஸ் இஸ் அ presentation of even numbers, even and odd numbers in number line. நம்பர் லைனை இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல எதெல்லாம் உங்களுக்கு ஈவன் நம்பர், எதெல்லாம் ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஆட் நம்பர்ஸ் 1 இங்க பாத்தீங்களா, இந்த லெஃப்ட் சைட் எடுத்தீங்கன்னா 1 இருக்கு, 3 இருக்கு, 9 இருக்கு, 51 இருக்கு, 5 இருக்கு, 43 67 101 11. ஸோ இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் டிஜிட் எப்படி இருக்கு, இந்த 1 3 5 7 9 இந்த 5 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கு. இங்க பாருங்க, ஒன்ஸ் டிஜிட்.
ஓகேவா? ஸோ we can say all these numbers are odd numbers. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ல லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே odd numbers தான். ஓகேவா? ரைட் சைட் பாருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு பாருங்க. வில் ரைட் 8, 54, 80, 4, 20, 12, 2, 10, 100. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒன்ஸ் டிஜிட்டுமே 2, 4, 6, 8, 10. நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் டிஜிட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ ஆல் ஆர் 2, 4, 6, 8, 0. ஏதாவது ஒரு நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் என்ன நான் சொன்னா, ஈவன் நம்பர்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ 10 அப்படின்னா 5 plus 5 எழுதலாம். here 54 அப்படின்னா 27 plus 27 எழுதலாம். ஆனா நீங்க 10 எப்படி எழுதலாம், 11 எப்படி எழுதலாம், 10 plus 1 எழுதலாம், அல்லது 9 plus 2 இப்படிதான் எழுத முடியும். சேம் நம்பரை ஈக்குவலா பிரிச்சு எழுத முடியாது. that is a difference between odd number and even number. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது prime and composite numbers. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வி நம்பர்ஸ் பார்க்க போறது பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, எந்த நம்பர், ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா we can take 7. ஓகே, இந்த 7 எதெல்லாம் டிவைட் பண்ண முடியும்? 7 by 7 is equal to 1 and 7 by 1 is equal to 7. வேற எந்த நம்பரும் 7 டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த 7 தான் பிரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இஃப் we take 9, ஓகே, 9 வந்து 9ஆல டிவைட் பண்ணலாம், 9 by 1ஆல டிவைட் பண்ணலாம், as same as 9 by 3ஆல டிவைட் பண்ணலாம். 9 by 3 is 3. So 9 is a composite number. ஓகேவா? that is the difference between prime number and composite number. So இதுக்கு ஒரு கான்செப்ட் என்னன்னா, எந்த நம்பரால் டிவைட் பண்றீங்களோ இந்த நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 has 7,1 as factors. Okay, ஆனா 9க்கு 1, 9, 3 are the factors. So ஒரு நம்பருக்கு only 2 factors இருக்கும். ஒன்னு அதே நம்பர் அல்லது 1. அப்படி இருந்தா அதுக்கு பேரு prime number. More than 2 factors. So அதே நம்பர் 1, அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு நம்பர் ஃபேக்டர்ஸா இருந்தாலும் அதுக்கு பேரு காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் a difference between prime numbers and composite numbers. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்க போறோம். அதுல எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ், எதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 8. ஓகேவா? 8 எதால் டிவைட் பண்ணலாம்? 8 1ஆல் டிவைட் பண்ணலாம், 8 2ஆல் டிவைட் பண்ணலாம், 8 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, 4ஆல் டிவைட் பண்ணலாம், 5 6 7 எதுவுமே டிவைட் பண்ண முடியாது, 8ஆல் டிவைட் பண்ணலாம். So we are having what are the factors? Factors என்ன சொன்னேன்? அந்த நம்பரை எந்த நம்பர் டிவைட் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாவது ஃபேக்டர்ஸ் 1, 2, 4, 8. 1, 2, 4, 8. ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேரு காம்போசிட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா 25. 25 எதால் டிவைட் பண்ணலாம்? 1ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? 25 5ஆல் டிவைட் பண்ணலாம். 25 by 5 is 5. 25 by 25. So உனக்கு 1க்கு factors is 1, 5, 25. Okay. So more than 2 factors இருக்கறனால இது composite number. ஓகேவா? So next question 7th பார்க்கலாம். So அதான் composite number. 7, 19. So 19 1ஆல் டிவைட் பண்ணலாம், 19 19ஆல் டிவைட் பண்ணலாம். அதுக்கு மேல எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. So factors are 1, 19. So ரெண்டு ஃபேக்டர்ஸா இருக்கறனால இதுக்கு பேரு prime number. ஓகேவா? So remaining questions நான் கொடுத்திருக்கிற ஷோ பண்ணிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அது prime நம்பரா காம்போசிட் நம்பரா அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பாய்.